1969 நாசா மிகப்பெரிய அளவு நிலவில் நாங்கள் மனிதர்களை அனுப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பில் பலவிதமான சர்ச்சைகள். உண்மையிலேயே நிலவுக்கு மனிதர்கள் போனாங்களா இல்லையா, ஃபேக்கான வீடியோவா உண்மையான வீடியோவா அப்படிங்கிறது இன்றைக்கும் பல நபர்களால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிப்பா, 2022 நிலவுக்கு நாசா ஏதோ விண்கலத்தை அனுப்ப போகுதுன்னு சொன்னாங்களே, ஆர்டிமிஸ் 1 அப்படின்னு சொன்னாங்களே, அது ஃபெயில் ஆயிடுச்சாமே, காரணம் என்ன? அப்படி ஆர்டிமிஸ் 1 உண்மையிலேயே மனிதர்களை அனுப்பும் திட்டம் இருந்ததா இல்லை வேறு ஏதாவது திட்டம் வச்சுருந்தாங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே சுமார் 32,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது செலவழிக்கப்பட்டிருக்கே. அப்படின்னா ஆர்டிமிஸ் 2, ஆர்டிமிஸ் 3 அப்படின்னு சொல்லி இன்னும் பல ப்ராஜெக்ட் இருக்கே. இந்த ப்ராஜெக்ட்லாம் நாசா என்ன செய்ய போகிறாங்க? மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டமும் அதே நேரத்தில் எலன் மஸ்க் அவர்கள் கூட சேர்ந்து இன்னும் பல திட்டத்தையும் நாசா வச்சுருக்காங்க. அனைத்து திட்டத்தையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நாசா ஜேடபிள்யூஎஸ்டியை பற்றிய மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆடியோ புக்காக குக் எஃப்எம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கேட்கணுன்னா, தமிழ் ஆடியோ புக்காக கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிக் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராக்கெட் தான் இன்றைக்கி தயார் நிலையில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா RS-25 அப்படிங்கிற ஒரு என்ஜின் சைடில் ஹைட்ரஜன் லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாசாவினுடைய விஞ்ஞானிகள் பரபரத்து அப்படியே அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. சின்னதாக கிராக் விழுந்திருக்கு, ஸோ இதை இப்போதைக்கு சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி லான்ச் பேட்லேருந்து இந்த SLS அப்படிங்கிற அந்த பிக் ராக்கெட் அப்படியே பின்னோக்கி இழுக்கப்பட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மறுபடியும் விண்ணுக்கு செலுத்துவதற்கான அந்த கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆர்டிமிஸ் 1 அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு ராக்கெட், பிக் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டில் நம்ம விஞ்ஞானிகள் என்ன செய்ய நினைத்தார்கள்? வேறு எதுவுமே கிடையாது. எப்படியாவது நிலவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விண்கலத்தை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பி கொஞ்சம் நாட்கள் அந்த விண்கலத்தை வைத்து அதே விண்கலம் மறுபடியும் பூமிக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆர்டிமிஸ் 1 அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் 2022 சக்ஸஸ் ஆச்சுன்னா 2024 மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி நிலவில் இறங்க விட மாட்டாங்க, அப்படியே பூமிக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம். 2025 தான் SpaceX நிறுவனத்துக்கு கூட சில விதமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டு லேண்டர் அப்படிங்கிறத SpaceX நிறுவனம் தயாரிக்க, மனிதர்களை அனுப்பக்கூடிய விண்கலத்தை நாசா தயாரிக்க, அந்த SLS அப்படிங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி மனிதர்களை நிலவில் மறுபடியும் அனுப்பக்கூடிய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நாசா. அதுக்காகத்தான் ஆர்டிமிஸ் 1, 2, 3 அப்படிங்கிற ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டிமிஸ் 1 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே 32,000 கோடி ரூபாய் செலவழித்தாங்க. ஆர்டிமிஸ் 2, 3 இதுக்கு இதை விட கூடுதலான தொகை செலவழிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்திருக்கு. நாசா இந்த செலவை எப்படியாவது கம்மி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பல கம்பெனிகிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வலம் வந்திருக்கு. சரிப்பா, இந்த ஆர்டிமிஸ் 1 யாரெல்லாம் விண்ணில் செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்கா, சோஹர், மூனிக்கின் கேம்போஸ் அப்படிங்கிறவங்க தான். யார் இந்த 3 பேர்? இவங்க மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் மாதிரியே கிட்டத்தட்ட 38 ஸ்லைசஸாக பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒட்ட வைக்கப்பட்டு மனித உருவத்தில் இருக்கக்கூடிய 3 நபர்கள். இதில் ஹெல்கா மற்றும் சோஹர் அப்படிங்கிறவங்க பின் சீட்லேயும், அதில் இருக்கக்கூடிய மூனிக்கின் கேம்போஸ் அப்படிங்கிறவர் தான் கமாண்டர் சீட்லேயும் இருக்க போகிறாங்க. இந்த மூனிக்கின் கேம்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் பல நேரங்களிலும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ரேடியேஷன் வழியாக என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனையிலிருந்து ரேடியேஷன் சியூட் அப்படிங்கிறது இவங்களை எப்படி தடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் ஸ்டடி பண்ணுறதுக்காக நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும், இந்த ஹெல்கா சோகர் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு இந்த ரேடியேஷன் வழியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதிலும் குறிப்பாக ரேடியேஷன் அப்படிங்கிறது பெண்களுடைய மார்பகத்தை சீக்கிரமாக பாதிக்குமா, ஸோ அந்த மார்பகத்தினுடைய ஒரு பீசஸ் அப்படிங்கிறது எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதில் 5600 சென்சார்ஸ் மற்றும் 34 ரேடியேஷன் டிடெக்டர்ஸ் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டு டோட்டலாக இந்த 3 மனித உருவங்கள் என்பது இந்த ஒரு மிஷனில் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு மிஷனில் மிக முக்கியமான விஷயமே இதுதான்.
மனிதர்கள் நிலவுக்கு போகிறாங்க, நிலவில் கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்போ சூரிய ஒளி படுது, அதில் ரேடியேஷன் வருது, அந்த ரேடியேஷன் வழியாக மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போகுது நாசா. இப்படி ஸ்டடி பண்ண 2 வருடங்களுக்கு பிறகு தான் 2024 மனிதர்களை அப்படியே நிலவுக்கு கொண்டு போய் பூமிக்கு கொண்டு வந்துடுவாங்க, நிலவில் இறக்க மாட்டாங்க. 2025 தான் மனிதர்களை மறுபடியும் நிலவில் இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நமக்கான கேள்விகள் வருது. 1969 மூன் லேண்டிங் அப்படிங்கிறத செஞ்சுட்டாங்க. அந்த நேரம் இவ்வளோ பிரம்மாண்டமான சியூட்ஸ் எதுவுமே கிடையாது. ரேடியேஷன் அப்படிங்கிறது எப்படி அவங்க உடம்புல பாதிப்பு அடையலையா, இல்லை ரேடியேஷனை பற்றி அன்னைக்கு நாசா யோசிக்கலையா? அப்படியே யோசிச்சிருந்தா ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன நடந்தது, புற்றுநோய் வந்ததா இல்லையா? இந்த மாதிரியான கேள்விகளும் இப்போ பல நபர்களும் அதுக்கு கீழே கேட்டுட்டு வராங்க. அது என்னப்பா இப்போ மட்டும் இவ்வளோ பெருசாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, அப்போ அந்த காலத்து ரிசர்ச் எதுவுமே செய்யாமல் மனிதர்களை அனுப்புனீங்களா? அப்படி அனுப்பியிருந்தால் அந்த டேட்டா எல்லாமே உங்கள் கையில் இருந்திருக்குமே, ஏன் பயப்படணும்? மனிதர்களை அனுப்புவதற்கு 2022, 2024, 2025 அப்படின்னு சொல்லி 3 பங்காக இந்த ப்ராஜெக்டை ஏன் நீங்கள் அப்படியே மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற பல கேள்விகள் அப்படிங்கிறது நாசாவுக்கு முன் வைக்கப்படுது. எல்லாத்துக்கும் நாசாட்ட பதில் இருக்கும். பட் நார்மலாக யோசிக்க போனால் எதுக்கோ நாசா பயப்படுறாங்க. அப்படி பயப்படுறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. ரேடியேஷன் அப்படிங்கிறது வழியாக மனிதர்களுடைய ரொம்ப நாள் அங்கே வாழக்கூடிய திட்டத்தில் பிரச்சனை வருமா என்பது மட்டும்தான். சரி, இப்போ லேண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை SpaceX நிறுவனம் செய்ய போகுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த Artemis 1 அப்படிங்கிறதுல ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறது ஓரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறது மூணில் போய் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டு கொஞ்சம் தினங்கள், கிட்டத்தட்ட 19 தினங்கள் அப்படிங்கிறது ஓரியான் நிலவின் அந்த ஆர்பிட்டில் இருக்கும். அதன் பிறகு ஓரியான் அப்படிங்கிற அந்த விண்கலம் பூமியை நோக்கி கிளம்பும். இதுக்கு எல்லாத்துக்குமே பிக்சரைஸ்டாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஆர்டிக்கல் இல்லாட்டி ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸை நமக்கு தந்திருக்காங்க. அந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து புறப்படக்கூடிய அந்த ஹெவி ராக்கெட் நேராக அப்படியே மூன் பக்கம் போய் ஒரு வட்ட வடிவமாக, நீள்வட்ட வடிவமாகலாம் இருந்து மறுபடியும் அந்த நிலவினுடைய ஆர்பிட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து அது எப்படி திரும்ப கிளம்பும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நமக்கு ஒரு இமேஜ் வழியாகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பயண தூரம் மட்டுமே 1.3 மில்லியன் மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மில்லியன் மைல்ஸுக்கு பிறகு ஆரியான் அப்படிங்கிறது திரும்ப பூமிக்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்படி பூமிக்கே வரும்போது மனிதர்களை உள்ளடக்கிய கேப்சியூல் அது தனியாக பிரிந்து விடுமா. ஸோ ஓரியான் அப்படிங்கிற இந்த விண்கலமும் மறுபடியும் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த ஹெவி ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், 32,000 கோடி ரூபாய்க்கு உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட்டு ஓரியான், இது எதுவுமே ரீயூசபிள் கிடையாது. ஸோ இப்போ மறுபடி பூமிக்கு எர்த் அட்மாஸ்பியருக்கு வரக்கூடிய அந்த ஒரு கேப்சியூல் மனிதர்களை உள்ளடக்கிய, இப்போ நம்ம பார்க்க போனால் ஜோஹர் ஹெல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனித உருவ பொம்மைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த கேப்சூல் பூமியை நெருங்கும் போது அதனுடைய வெப்பநிலை மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்பநிலையில் மனிதர்கள் எப்படி இங்கே பூமிக்குள் நுழைவார்கள்? அதன் பிறகு அது பர்டிகுலராக அமெரிக்காவினுடைய கப்பற்படை இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதியில் வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த கேப்சியூல்ல இருந்து இந்த பொம்மைகள் எல்லாமே எடுக்கப்பட்டு ரேடியேஷன் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே டிஃபைன் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல இந்த 3 மனித பொம்மைகள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் 2-3 சீட்டுக்கு கீழே ஈஸ்டும் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்களாம். இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது நிலவில் நெருங்கின பிறகு அந்த ஈஸ்டில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதில் ஏதாவது அந்த டிஎன்ஏ மோடிஃபிகேஷன் நடக்குதா அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மனிதர்களால் அங்கே வாழ முடியும், எந்த அளவுக்கு இந்த மாதிரி பூஞ்சைகளால் அங்கே வாழ முடியும், அதனுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் மாறுபாடு ஏதாவது இருக்கா இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இனி மனிதர்களை விண்ணில் அனுப்ப முடியும் என்பது தான் நாசாவினுடைய பிளான். ஆகஸ்ட் 29ஆம் தேதி கரெக்டாக இந்த ஹெவி ராக்கெட் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தால் அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம சொன்ன மாதிரி கேப்சியூல் மணி நேரத்துக்கு 25,000 மைல்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் பூமியில் வந்து விழுந்திருக்கும். அந்த நேரத்தில் பூமியில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக விழாமல் இருப்பதற்காக பேராஷூட் அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பன் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் நாசா விஞ்ஞானிகள் கொடுத்திருந்தாங்க. பட் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்படவில்லை. செப்டம்பர் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது எகெயின் அக்டோபர் 10 அப்படிங்கிறது அக்டோபர் 15ஆம் தேதி நம்ம விண்ணில் இந்த 3 மனித பொம்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படும் என்கிற அறிவிப்பை நாசா கொடுத்திருக்கிறார்கள். நான் சொன்னேன்ல, இதில் 3 மனித பொம்மைகள் இருக்குது. அதில் கமாண்டர் மூனிக்கின் கேம்போஸ் அப்படிங்கிற ஒரு மேனிக்கின் இருக்குது. மேனிக்கின்னா இந்த மாதிரி பொம்மைகள்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மையை தவிர்த்து மீதம் 2 பொம்மைகள் இருந்ததில்ல, அதில் ஒரு பொம்மையில் பலவிதமான சியூட் அப்படிங்கிறது இருக்கும், இன்னொரு பொம்மையில் சியூட் அப்படிங்கிறது இருக்காது, சில சியூட் மட்டும். அது ஏன்னா
ரேடியேஷன் அப்படிங்கிறது இந்த சியூட் போட்ட பொம்மைக்கு இல்லாட்டி அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு பாதிக்கும், சியூட் போடாத ஒரு மனிதனை எவ்வளவு பாதிக்கும், அதே மாதிரி பலவிதமான ப்ரெஷர் அப்படிங்கிறதையும் வேரியேஷன் பண்ணுறதுக்காக 2 பொம்மைகளும் சின்ன விதமான ப்ரெஷர் சென்சார்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாறுபாடுடன் வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஸோ இப்படி பலவிதமான சோதனைகளை செய்வதற்காக மட்டும்தான் ஆர்டிமிஸ் 1 அப்படிங்கிறது 32,000 கோடி ரூபாய்க்கு விண்ணில் செலுத்தப்பட இருந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, இது கூடவே கியூப்சாட்ஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு ஷூலாம் வாங்க போறோம்னா ஷூ பாக்ஸ் சைஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட் 10 கியூப்சாட்ஸ் அப்படிங்கறையும் விண்ணில் செலுத்த போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். அதுவும் இந்த ஆர்டிமிஸ் 1லேயே வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஸோ 10 விதமான கியூப்சாட்ஸ் அப்படிங்கிறது நாசாவால் செய்யப்பட்டது மட்டும் கிடையாது, பல காலேஜஸ் பல யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்ட சேட்டலைட் தான். இந்த நாசா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி உழைத்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய ஆயுத நிறுவனங்களாக நமக்கு பரிச்சயமான நிறுவனங்கள் எல்லாமே நார்த்ரோப் கிரம்மனா இருக்கட்டும், இல்லை லாக்ஹீட் மார்டினா இருக்கட்டும், ஜாக்கப்ஸ் என்ஜினியரிங் குரூப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ராக்கெட்டுக்காகவும் இந்த விண்கலத்துக்காகவும் அவங்களுடைய சோதனையை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வேலையும் இதில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ நாசாவை பொறுத்த வரைக்கும் 2022 2024 வரை நாசாவுக்கு ஸ்பேஸ் எக்ஸினுடைய உதவி தேவையில்லை. ஆனால் நாசாவுக்கு நிலவில் இறங்குவதற்கான லேண்டர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த லேண்டர்னுடைய பொறுப்பு எலன் மஸ்க் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எலன் மஸ்க் அவர்களும் இந்த லேண்டரை நான் செஞ்சு தந்துடுறேன், கண்டிப்பாக நம்ம நிலவில் காலடி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நிலவில் காலடி வைக்க போகும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவ்வளோ ஆய்வு செய்யக்கூடிய இந்த நாசா அமைப்பு முன்னாள் மனிதர்களுக்கு என்ன ஆனது என்கிற ஒரு கேள்விக்கான பதிலையும் தந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சொல்கிற மாதிரி லேண்டரை இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் செய்ய போகிறாங்கன்னா 1969 72 இந்த காலத்தில் அப்போலோ மிஷனுக்காக லேண்டர் அப்படிங்கிறது எப்படி செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ ஸ்பேஸ் எக்ஸுக்கு எதிராக கேட்கப்பட்டு வருகிறது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரீயூசபிள் கிடையாது, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பர்பஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதை செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம செலவு பண்ண போகிறோம், அமெரிக்கா செலவு பண்ண போகிறாங்க. இது கூடவே எலன் மஸ்க் அவர்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செலவு பண்ணி மனிதர்களை விண்ணில் அனுப்புவது அப்படிங்கிறது மனிதர்கள் அங்கே வாழ முடியுமா, நிலவில் வாழ முடியுமா அப்படிங்கிறத சோதித்து பார்ப்பதற்கு தான். 1972 மறந்துடுங்க, அதை தான் நாசாவே சொல்ல மாட்டேங்க. மனிதர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார், அவங்க கொடி நட்டினார் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இதுவரையிலும் அதுக்கான எந்த விதமான தரவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக வெளியில் விடவில்லை. மனிதர்களுக்கு என்ன நடக்கும், மனிதர்கள் அங்கே எப்படி வாழ முடியும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சோண்டு டீட்டெயில்ஸ் மட்டும், கிளாசிஃபைடு இல்லாத டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2025க்கு பிறகு மிகப்பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது நாசா மட்டும்தான் இதுக்கு முயன்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை. பல நாடுகளும் நிலவில் மனிதர்களை இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய முயற்சிகள் எல்லாமே ஈடுபட்டு தான் இருக்காங்க. யார் முதலில் மறுபடியும் 1972க்கு பிறகு மறுபடியும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவது அப்படிங்கிற போட்டியில் நாசா வெற்றி பெறுவார்களா என்பது செப்டம்பர் 2ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ மிகப்பெரிய ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுமா? ஓரியோன் அப்படிங்கிற விண்ஓடம் என்பது அங்கே நிலவில் கொஞ்சம் நாள் இழைப்பாறக்கூடிய அந்த 19 தினங்கள் அங்கே இருக்குமா? அதன் பிறகு பூமிக்கு திரும்பக்கூடிய கேப்சியூலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் இதற்கான எல்லா விடையுமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆர்டிமிஸ் 1 அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய நண்பர்களும் இதே ஈகர்னஸோடு இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.